How do I live out of the spirit? நான் ஆவியிலிருந்து எப்பயுமே எப்படி வாழ்றது? அப்ப 2 பேர் கடவுளோட சாயல்ல இருக்கிறவங்க சேர்ந்தா பிறக்கிற பிள்ளை யார் சாயல்ல பிறக்கும்? அப்ப அந்த பிள்ளைக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற மாதிரி வேக்சினேஷன் தேவையா? ஆனா உபவாசம் பண்ற எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் சந்தோஷப்படுவாரு, அவர் கொஞ்சம் மனசு குளிர்ந்து என் தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிருவாரு, என் வாழ்க்கை மாறிடும், அப்படிதான் நினைக்கிறாங்க, அப்படிதான் ஃபாஸ்டிங் பண்றாங்க. இது எங்க இருந்து வந்தது? பிசாசு கிட்ட இருந்து வந்தது. இப்போ ஒரு வசனம் எடுங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். ரைட், அது ரோமர் 8:9 வாசிங்க, அதுக்கப்புறம் அங்க போலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. However, அதாவது நீங்க உங்களுக்குள்ள if you have the spirit of God, you are not of the flesh, நீங்க you are of the spirit. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டுள்ளா இருப்பீங்க. என்ன ஒரு வசனம்? ரோமர் 8:11. But you are not in the flesh, you are in the spirit, since the spirit of God dwells in you. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, வாசமா இருக்கிறாரு அப்படின்னா நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல. நான் யாரு? ஆவிக்கு உட்பட்ட. இப்போ இதோட ரியாலிட்டி என்ன? என்னோட பர்சனல் லைஃப்ல, டெய்லி லைஃப்ல இது எப்படி தெரியும்? இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இது எப்படி நான் அப்ளை பண்றது? இதோட லாபத்தை எப்படி எடுக்கிறது? The Bible says, वचन कहता है यदि परमेश्वर का जीवन, परमेश्वर का आत्मा आपके अंदर है तो आप शरीर में नहीं है, आप आत्मा में है. அப்போ நான் ஆவில இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட டெய்லி லைஃப்ல நான் எப்படி இதை அப்ளை பண்றது? நம்ம ஆவில இருக்கிறது அப்படின்னு நினைச்சா என்ன நினைக்கிறோம்? சொல்லுங்களேன். ஆவில இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? आत्मा में हूं, इसको हम कैसे समझते हैं? வர்ஷிப் பண்ணிட்டே இருப்போம், பாட்டு பாடிட்டே இருப்போம், வசனத்தை தியானிச்சுட்டே இருப்போம். சொல்லுங்க, ஆவில இருக்கிறது. ஆமா பிரதர், நம்ம வந்து ஆவில இருக்கிறோம், நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். ரைட், சூப்பர், புரிஞ்சுக்கிட்டேன். பட் என்ன புரியுது? எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்க? அது உங்களுக்கு எப்படி ரியலா இருக்கு? அவரோட ஐக்கியமா இருக்கும்போது ஆவியில இருக்கிற மாதிரி. என்னன்னா இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது, இல்லை நான் ஏதாவது வேதம் வாசிக்கும் போது, இல்லை மினிஸ்ட்ரி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்? ஆவியில் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு. பட் இந்த வசனம் அதை சொல்லையே, விளங்குதா? அதை சொல்லிட்டு தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறார். அப்போ நீங்க மாம்சத்துல இல்ல, நீங்க ஆவியில இருக்கிறீங்க. ஏன்னா அவரோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. அதை சொல்லிட்டு அவரோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்றார். ரைட்? वो बोलता है आप शरीर में नहीं हो और आप आत्मा में हो, आप आत्मा में हो, इसके वजह से उसके आत्मा जो आपके अंदर है उसके द्वारा आपके शरीर को वो जी उठाएगा. இப்போ நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசமா இருக்கிற மாதிரி காரியங்கள் அன்றாடம் நடக்கல. விளங்குதா உங்களுக்கு? तो हमारे जीवन में ये दिक्कत है कि जैसे ये आत्मा जो मुर्दों में से जी उठा, वो आत्मा हमारे अंदर बैठा है, काम करता है, इसके अनुसार हमारे जीवन में काम नहीं होता. वो ஒரு பிக்சர் வச்சு பார்ப்போமே.
கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். வாசமா இருக்கிறாருன்னா தெரியுதா? ஆமா பிரதர், ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் வல்லமா இருக்குது, நாங்க ஊழியம் பண்றோம். we say all that. நம்ம சொல்லுவோம் பிரபு மேரா அந்தர ஓ ரைட். ஆனா கிறிஸ்துவை மரித்தோர், எதுக்கு அவரு கிறிஸ்துவ மரித்தோர்ல எழுப்பினவருடைய ஆவின்னு சொல்றாரு? யோசிச்சு பாத்தீங்களா இந்த வசனத்துல கிறிஸ்துவை மரித்தோர்ல எழுப்பினோர்னு ஏன் சொல்றாரு? ஓ यीशु मसीह को जो मुर्दा में से जी उठा, ये लाइन क्यों लिखा है? Because he wants you to perceive him as he is with what he did. அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத வச்சு அதன் பிரகாரம் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ரைட்? அப்போ கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து எழுப்புனவர் இன்னைக்கு எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. வாசமா இருக்கிற இவரு சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாரு. ரைட்? விளங்குதா? तो जो यीशु मसीह को मुर्दों में से जी उठा वो मेरे अंदर जी रहा है. वो जो मेरे अंदर जी रहा है इसके जीवन से मेरे शरीर को जी उठाएगा. அப்போ எனக்குள்ள இவர் வாசமா இருக்கும்போது இவர் வசிக்கிற இந்த ஸ்டைல்ல எனக்கு ஒரு லைஃப் ஜெனரேட் ஆகும். விளங்குதா உங்களுக்கு? ஒரு जैसे वो मेरे अंदर बैठा है, वो उसका जीवन वो मेरे अंदर जीवित है. इस जीवन से मुझे एक जीवन पैदा होता है. Because he is living in me, a life is coming. Right? And it is ஒரு டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு, டேப் திறந்துட்டோம், டேப்ல இருந்து என்ன வருது? தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி வர்ற வரைக்கும் இந்த கீழே இருக்கிற பக்கெட்ல எவ்வளவு அழுக்கு தண்ணி இருந்தாலும் அது என்ன பண்ணிடும்? வெளியில போயிட்டே இருக்கும். ரைட்? वो टैंक में पानी है, नीचे बाल्टी में गंदा पानी है, या अच्छा पानी नली में खोल दो तो पानी आ जाएगा. तो ये सब जब तक पानी आते रहते हैं तब तक ये बाहर जाएगा. ரைட்? இப்போ சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படி சொன்னா, இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள என்ன சுத்தி என் வாழ்க்கையில எவ்வளவுக்கு செயல்படும் அப்படின்னா, நான் எவ்வளவுக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்னு தியானிக்கிறனோ அந்த அளவுக்கு இது மாறும். இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு நீங்க வரேன். जो प्रभु मेरे अंदर बैठा है वो जितना उस पर मेरा ध्यान देता हूं उसके अनुसार मेरे अंदर अच्छाई हो जाता है. ரைட்? இப்போ நான் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, மரித்தவர் உயிரோட எழும்பிட்டாரு, நான் அதை பாக்குறேனே, எனக்கு தெரியுமே, படிச்சுக்கிறேனே, நாங்க அதுதான் பிரசங்கம் பண்றோம், இதான் செய்யறோம், இதுதான் கரெக்ட். நான் கேக்குறேன், ஒரு ஊழியக்காரர் இருந்தார். when he died, அவர் மரித்தப்போ நீ என் சரீரத்தை கிழிச்சு பாருங்க, என்னோட இருதயத்துல சிலுவை மார்க் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சரீரத்தை அட்டாப்சி பண்ணி பார்த்தாங்க. அவரோட இருதயத்துல சிலுவை மாதிரி ஒரு பதிச்ச மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. இப்போ நான் கேக்குறேன், அவர் எதை வச்சு அதை சொன்னாரு? அது எப்படி அவருக்கு வந்துச்சு? நம்ம சரீரத்தெல்லாம் கிழிச்சு பார்த்தா அதெல்லாம் இருக்குமா? இல்ல அவர் அப்படி ஒண்ணு இருக்குன்னு எப்படி சொன்னாரு? एक प्रभु के दास था जो जब उन्होंने बोला, जब मैं मरने के बाद मेरे शरीर खोल के देखो तो मेरे हृदय में क्रूस देखोगे. वो क्रूस था. वो कैसे आया उधर? எப்படி வந்துச்சு அங்க? அவருடைய விஷயம் என்னன்னா, நான் அந்த அளவுக்கு சிலுவையை தியானிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த அளவுக்கு उन्होंने बोला मैं क्रूस को इतना मेडिटेट किया, इसीलिए वो मेरे अंदर. நான் என்ன சொல்றேன், the meditation you do
நீங்க செய்யற தியானம் உங்க சரீரத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. राइट? हम जो मेडिटेशन करते हैं वो हमारा शरीर को बदलेगा. இந்த மாம்சத்துல வித்தியாசம் தெரியும். ரைட்? இப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபீவர் வந்தது. फीवर எப்போ வந்தது? 2016 2016 में मेरे को एक बार बुखार आया था. राइट? அப்ப நான் என்ன பண்ணேன், கட்டில்ல படுத்திருக்கேன். ओके, எனக்கு எந்திரிக்க முடியல, அவ்வளோ வலி. मैं बिस्तर में लेटा था, मैं खड़ा नहीं कर सकता था, उतना दर्द है पूरे शरीर में. उस समय मैं काम करता था. அப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நமக்கு தான் ஓவர் டைம் கொடுத்துட்டே இருப்பாங்களே, எங்கள் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. சார் இன்னொரு டியூட்டி, சார் இன்னொரு டியூட்டி அப்படின்வாங்க. நீங்கள் நாள் முழுக்க ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருந்தாலும் வேலை செய்யலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி ஐ வாஸ் ஓவர் ஒர்க்கிங். ஸோ நான் வந்து ஜாஸ்தி வேலை பண்ணி அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ படுத்துருக்குதான், எனக்கு எந்திரிக்க முடியல. ஆல்ரெடி ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. சுத்தமாக அப்படி நவர கூட முடியாது, அவ்வளோ வலிக்கும். ஸோ ஹிலா नहीं सकता था, उतना दर्द था. ஸோ 12 hours, आफ्टर 12 hours அப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம். शादी के बाद 1 साल था. तो माई वाइफ इज अ पीडियाट्रिशियन, டாக்டர் இல்லை, ஊசி மாத்திரை எல்லாம் கொண்டு வருவாங்க 12 மணி நேரம் கழிச்சு. ஏன்னா அது வரைக்கும் தைரியம் இல்லை கொண்டு வரதுக்கு. ஓகே, பிகாஸ் மை வைஃப் டுக் பில்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் டு மீ ஆஃப்டர் 12 hours. அதை நான் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், இன்னைக்கு இதுக்கு நான் ஓகே சொன்னா, இது நாளைக்கு ஒட்டகம் கதை கால் வச்ச கதை தெரியும்ல உங்களுக்கு. ஒட்டகம் ஒருத்தர் டெண்டில் இருந்தானா, அவனுக்கிட்ட ஒட்டகம் வந்து நான் தலையை மட்டும் வச்சுக்கிறேன்னு கேட்டுச்சான், அப்புறம் நான் காலை மட்டும் வச்சுக்கிறேன்னு கேட்டுச்சான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் அந்த கூரை விட்டு வெளியே வந்துட்டான், ஒட்டகம் கூரைக்குள்ள படுத்துருக்கு. You know the story, right? So இந்த மாதிரி தான் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில வரும். நம்ம இயேசுவை பிரசங்கம் பண்றோம், வேதம் நமக்கு தெரியும், ஆனா மனசுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒட்டகங்கள் தூங்கிட்டு இருக்குது. வார்த்தை நம்ம வாழ்க்கையில செயல்படல, அதான் பிரச்சனை. You understand? तो हम प्रचार करते हैं, प्रभु के सेवक है, वचन हमको पता है, पर हमारे अंदर ऐसे कई सारे कैमल्स सो रहे हैं. ஸோ அன்னைக்கு என் கதையில என்னாச்சு, இவன் வந்து ஊசி மருந்தெல்லாம் எடுத்து வரான். நான் அதை பார்க்குறேன். இன்னைக்கு இதை எடுத்தேன்னா நாளைக்கு 1 2 ஆகும், 3 4 ஆகும். நான் சொல்றது 2016. 2016 இன்னைக்கு வரைக்கும் ஜுரம் வந்ததே கிடையாது. मैं बोलता हूं ये 2016 में, उससे अभी तक नहीं आया. नो फीवर, नेवर. இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்குன்னா சென்ஸ் ஆகும். இதுக்கு வேற ஒன்று சொல்லணும். अभी जीवन कैसा है, मैं सेंस कर सकता हूं जो है, बिकॉज டாக்டர்ல படிச்சிருக்கேன். அதனால ஃபீவர்ங்கிறது பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்னா சரீரத்தோட சாதாரண பழக்கத்துல ஒரு பழக்கம். என்னது? ஜுரம். சீசன் மாறுது, புதுசா கிருமிகள் வருது, அப்ப ஜுரம் உடம்பு என்ன பண்ணும், சூட்டை கூட்டி அந்த கிருமிக்கு ஏத்த மாதிரி வெற்றி பெறுறதுக்கான மற்ற காரியங்களை உருவெடுத்து அந்த கிருமியை அழிச்சு ரெடி ஆயிடும். அதனாலதான் நல்ல டாக்டர்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஒன்றும் வேணாங்க, ஒரு 7 நாள்ல சரியாயிடும், ஆவி மட்டும் பிடிங்க, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, 7 நாள்ல சரியாயிடும்னு சொல்லுவான். மருந்து மாத்திரை கொடுத்து 2 நாள்ல ஜுரத்தை சரி பண்றான்னா அவன் படிக்கலன்னு அர்த்தம். சரியா? तो आप मान लो ये जो बुखार है, ये शरीर का मामूली चीज है. सीजन बदल रहा है, चीजें हमारे अंदर आ रहे हैं, उसका इम्यूनिटी बदलने के लिए 6 दिन लगेगा कम से कम. ओके, तो ये 6 दिन के लिए थोड़ा हमारा शरीर को इससे देना है, अपने आप ठीक हो जाएगा. हम दवाई लेकर 2 दिन से ठीक हो जा रहे हैं, ये सही नहीं है. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்ப இது எனக்கு தெரியறனால நான் என்ன நினைப்பேன், இந்த ஃபீவரை வந்து வியாதி லிஸ்ட்லயே என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன். என் மைண்ட் அப்படி.
क्योंकि मुझे ये पता है मैं इस बुखार को बीमार लिस्ट में भी नहीं ले आता. मेरे को ये मामूली फिजियोलॉजिकल रिस्पांस है. 6 to 7 days रनिंग नोज, समथिंग, कॉफ and thing, it goes off. ஒரு 6-7 நாள்ல போயிடும். நான் திரும்ப சொன்னேன், நான் கடைசியா எனக்கு ஃபீவர் வந்தது 2016ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வசனத்தை தியானிக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பெல்லாம் ஒரு 6-7 வருஷமா, 4-5 கூட சொல்லலாம், 4-5 வருஷமா சொல்லலாம். ரொம்ப சாலிடா சொன்னா ஒரு 2-3 வருஷமா அப்படியே லைட்டா தொண்டையில ஒரு மாதிரி அருவும், கொஞ்சம் லேசா ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா லைட்டா தெரியும். ஓஹோ, கரெக்டா சீசன் மாற எல்லாருக்கும் ஜுரம் வரும். எங்க வீட்டுல யாருக்கும் வராது. 1-2 பேருக்கு பசங்க இல்ல, சின்ன பசங்க. அப்படி அதை பத்தி அப்புறம் சொல்றேன், என்ன பத்தி மட்டும் இப்ப சொல்றேன். सो हल्का सा थोड़ा इधर महसूस होगा, शरीर में थोड़ा ये महसूस होगा. मुझे पता चलेगा ओके समथिंग इज हैपनिंग. जस्ट 2 days. வெளியில யாருக்கும் எந்த விதத்திலையும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும் ஏதோ நடக்குது உள்ள. ஃபீவரோ தலைவலியோ எதுவுமே இருக்கா. मेरे को सिर दर्द या कुछ भी नहीं रहेगा. यू अंडरस्टैंड? புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஆவியானவர் மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்புறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இவர் என்னோட சரீரத்தோட ஒரு அவயவத்துக்குள்ளேயும் போறாரு. இவர் தூங்குறது இல்ல, இவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாருன்னு நான் தியானிக்க ஜுரம் வந்து இயேசுவின் நாமத்துல வெளியில போ, வலி வந்து இயேசுவின் நாமத்துல வெளியில போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. விளங்குதா உங்களுக்கு? जैसे मेरा मेडिटेशन इतना था, ये पवित्र आत्मा जो हमारे अंदर है, ये मुर्दों से जी उठा हुआ आत्मा है, वो मेरे अंदर बैठा है, इस पर ध्यान देता हूँ. अभी मेरे को कोई जरूरत नहीं है, मैं हाथ रख के बोलता हूँ यीशु मसीह के जाओ. இது லிவிங் சூப்பர் நேச்சுரல். இப்போ இங்க உட்கார்ந்துருக்கோங்க எத்தனை பேர் சொல்லுங்க 2016ல இருந்து எனக்கு ஜுரம் வந்தது இல்லைன்னு? நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், मैं यीशु के नाम में उसके सामने बोलता हूँ 2016 से मेरे को कोई फीवर नहीं आया था. आप में से कितने लोग बोल सकते हैं? விளங்குதா? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமையோடு எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. இது என்னோட रियलिटी. ये जो पवित्र आत्मा जो यीशु मसीह को मुर्दों में से जी उठाया, वो मेरे अंदर जीवित है, वास कर रहा है. ये मेरा रियलिटी. விளங்குதா? எல்லாரும் பிரசங்கம் பண்றோம், எல்லாரும் சொல்றோம், பட் இது எந்த அளவுக்கு நமக்குள்ள ரியலா இருக்கு அது முக்கியம். இப்ப திரும்ப 2016 போலாம். இந்த மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு, என் வைஃப் வந்து கொடுக்குறாங்க. நான் இந்த கொட்டை கதையை யோசிக்கிறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட்டா என்ன ஆகும். तो हम फिर से 2016 में जाएंगे. मेरे पत्नी दवाई दे रहा, मैं ये कैमल की कहानी सुन रहा हूँ. நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே படுத்துட்டு நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவரோட ஜீவன் எனக்குள்ள இருக்குது, நானும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம். அவரோட ஒரு வசனம் இருக்கும், அவர் என்னோட எலும்புகள்லையும் என்னுடைய சதைகள்லையும் நனங்கள்லையும் இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். யூ ஆர் ஃப்ளஷ் ஆஃப் மை ஃப்ளஷ் அண்ட் ஆஃப் மை போன்ஸ் அண்ட் ஆஃப் மை ஸ்பிரிட்னு இருக்கும் வசனம். அப்போ என்னோட ஆவியில் இருக்கிறாரு, நான் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறேன்னு வசனம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே எந்திரிச்சேன், ட்ரெஸ் போட்டேன், டியூட்டிக்கு போயிட்டேன். डन. ट्रूथ. जस्ट 2 मिनट था, मैं बस सोच रहा था मैं उसके संग में हूँ, उसके साथ में हूँ, मैं वो मेरे अंदर है, वो मेरे आत्मा में है. मैंने सोचा 2 मिनट, मैंने उठा, अपने काम के लिए चला गया. फीवर வரல. விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை கண்டு துன்மார்க்கருக்கு வரும் அழிவை காண. அவங்க நமக்கு பிளான் பண்ணுவாங்க, அது நம்மள தொடாது. நமக்கு விரோதமா நிப்பாங்க, அது நம்ம கிட்ட வராது. அவங்க படம் காட்டுவாங்க, அப்படியே போயிடுவாங்க.
राइट। वो हमारे खिलाफ आएंगे, चित्तर बनाएंगे, सोचेंगे ये वो करेंगे, पर हम खाली हमारे आंखों से देखेंगे, वो चला जाएगा। That is what God has given me and I trust that, I believe that, I live that. இதை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறாரு, நான் அதை தான் விசுவாசிக்கிறேன், நான் அதை தான் வாழ்றேன், என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும், வேற எப்படியும் நடக்காது. ஆமென். 3 பசங்க இருக்கிறானுங்க, சின்ன சின்ன பசங்க, घर पे 3 बच्चे हैं. யாருக்கும் ஒருத்தனு கூட உருப்படியா வேக்சினேஷன் பண்ணது கிடையாது. एक बच्चे के लिए भी हमारा वैक्सीनेशन ठीक से नहीं किया था, राइट। ஏன்னா ஃபர்ஸ்ட் போனோம், ஊசி போட்டு அழுது, அடுத்த நாள் வந்துச்சு, இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு பிறக்கிற பிள்ளை பரிசுத்த வித்து, அது பரிசுத்த संतति। वचन कहता है यदि हमको बच्चा पैदा होता है वो शुद्ध संतान, அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவனுக்குள்ள அழுக்கல் இல்லை. நான் ஆண்டவரை எப்ப ஏத்துக்கிட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, என்ன புதிய சிருஷ்டியா மாட்டிட்டாரு. जब मैं पवित्र आत्मा को माना वो मुझे मान लिया और मेरे को नया जीवन दिया, मैं नया सृष्टि हूं. நான் யாரு? புதிய சிருஷ்டி. யார் மூலமா? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறேன், उनके स्वरूप में। मेरी पत्नी जब यीशु मसीह को मानती है, वो क्या है? वो नया सृष्टि. என் வைஃப் ஆண்டவர் ஏத்துக்கிட்டப்ப அவங்க யாரு? புதிய சிருஷ்டி. யார மாதிரி? அவரோட சாயல்ல. அப்ப 2 பேர் கடவுளோட சாயல்ல இருக்கிறவங்க சேர்ந்தா பிறக்கிற புள்ள யார் சாயல்ல பிறக்கும்? அப்ப அந்த பிள்ளைக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற மாதிரி வேக்சினேஷன் தேவையா? கான்செப்ட் புரியுதா? மனசு ஏத்துக்காது, அங்கதான் வேலை செய்யும். கான்செப்ட் புரியும்? ஓகே பிரதர், சூப்பர். மனசு ஏத்துக்குதா? உன்னால வாழ்க்கையில செய்ய முடியுதா? நீ அன்றாடம் அப்படி நடக்கிறியா? அங்கதான் பிரச்சனை. அப்படி நடக்கிற அளவுக்கு விட்டு கொடுக்கணும், பேசணும், சொல்லணும், வாழ்க்கைய மாத்தணும், அதான் வேலை. हम ये सब सुनने में मन में आएगा, ओके ठीक है, सही है, पर हम इसको जीवन में लागू कर सकते हैं, रोज के जीवन में ऐसे चला सकते हैं। यदि आप बोल बोल के, सोच सोच के अपने जीवन ऐसे तरीके में बदल सकते हैं, तो फिर जीवन ऐसे रहेगा. விளங்குதா உங்களுக்கு? எதுவுமே நான் சொல்றது புது வசனமே கிடையாது. ஆனா அது எந்த அளவுக்கு உள்ள இருக்கு, அது எந்த அளவுக்கு வேறு விட்டுருக்கு, எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதான் மேட்டர். तो जो भी वचन मैं बोलता हूँ नए वचन नहीं है, ये जितना आपके अंदर है, जितना अपने जीवन में उसको जी रहे हैं, वो बात है. எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து எழுப்பினவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து என்ன எழுப்பினவர் வாசமாகிறார். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு தேவையில்லை சொல்ல முடியுமா? फर्स्ट स्टेप, पहला कदम, यीशु मसीह जो दर्दों में जी उठा, वो आत्मा मेरे अंदर है, आज मेरे को खाना नहीं चाहिए. ஃபாஸ்டிங் பண்றவங்க இப்படிதான் பண்ணணும். எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இல்ல எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், அது தீரணும், நான் உபவாசி ஜெபம் பண்ண போறேன்னு பண்ணக்கூடாது. அதுக்கு எந்த ஆதாரமும் வசனத்துல இல்லை. நீ உபவாசி ஜெபி, ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு எங்கேயுமே எழுதல. விளங்குதா உங்களுக்கு? उपवास करके प्रार्थना करो, तेरी जरूरत प्रभु पूरा करेगा, ऐसा कोई वचन नहीं है बाइबल में. उपवास எதுக்கு பண்றோம்? उपवास क्यों करते? அவரோட ஆத்மா எனக்குள்ள இருக்கு, இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின ஆத்மா இருக்கு. அப்ப அது இருந்தா அந்த ஆத்மாவால என்னெல்லாம் செய்ய முடியும், அதை இது ஒத்துக்குதா? இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் உபாசிக்கிறேன். ये जो आत्मा मुर्दों में से जी उठा, वो आत्मा मेरे अंदर है, तो फिर वो कितना काम कर सकता है? हाँ, वो मेरा मन मानता कि नहीं, इसको मतलब to make my senses understand that I fast and pray. விளங்குதா உங்களுக்கு? இது வந்து பேட்டர்ன், இது நம்ம டிசிப்ளின்ல இருக்கணும். பிரதர் உபவாசம் பண்றேன், எதுக்கு உபவாசம் பண்றீங்க? கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரோட பலத்தினால என்னால என்ன பண்ண முடியும்? உபவாசிக்க முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறீங்க. அதை எடுத்து போகும்போது, ஆமா இன்னைக்கு பசிக்கவே இல்லை,
இது வரணும். நிறைய பேர் உபவாசிக்கிறான். எப்படி தெரியுமா உபவாசிக்கிறான்? காலைல இருந்து உபவாசிட்டு இருக்கிறேன் பிரதர், பசிக்குது, மத்தியானம் போய் சாப்பிடும். அதுக்கு பேர் உபவாசமே இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அந்த உபவாசம் தேவையே கிடையாது. அது உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனாலதான் பைபிள் எழுதியிருக்குது, உபவாசம் பண்றதுனால அவருக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா உபவாசம் பண்ற எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் சந்தோஷப்படுவாரு, அவரு கொஞ்சம் மனசு குளிர்ந்து என் தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிருவாரு, என் வாழ்க்கை மாறிடும், அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படிதான் ஃபாஸ்டிங் பண்றாங்க. விளங்குதா? मैं उपवास करने से वो खुश रहेगा, मेरे सारे जरूरत पूरा करेगा, तो मैं उपवास करके प्रार्थना. இது எங்க இருந்து வந்தது? பிசாசு கிட்ட இருந்து வந்தது. அதுதான் சபையில வச்சு தூக்கி பிடிக்கிறோம். சோ அதனால உபவாசிச்சு எதையுமே ஆண்டவர்ட்ட என்ன பண்ண முடியாது. அப்ப நம்ம எதுக்கு உபவாசிக்கணும்? நான் இந்த உலகம் கொடுக்கிற காரியத்தை நம்பி, இந்த உலகத்தோட லாபங்களை விசுவாசிச்சு, இந்த உலகத்தோட ஆசீர்வாதத்தை வச்சு வாழல, எனக்குள்ள இருக்கிற மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின அந்த ஆவியானவர் விசுவாசிச்சு, அதுல இருந்து நன்மை வருது, அது வழியா வாழ்றேன். அப்படி என்ன பேட்டர்ன் பண்றதுக்கு நான் உபவாசிக்கலாம். விளங்குதா? तो आपको नो सी, எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறோம். கரெக்டா? சொல்லுங்க. நான் ஃபுல்லா ஆவில இருக்கிறேன் பிரதர், சொல்லுங்க. இல்ல, எவ்வளவு வசனம் பேசினாலும் திரும்ப பார்க்கும்போது சரீரம் தான் தெரியுது. ரைட்? हम जितना भी वचन बोले, जब हम देखे हाथ में क्या देख रहे हैं? शरीर दिख रहा है. அப்போ இந்த சரி, இப்போ எலிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அவன் சாரியாட்டுக்கு தாண்டி ஓடினான். பாத்திருக்கீங்களா? ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், ஒரு ரதங்களை தாண்டி வேகமா ஓடினான். எதை வச்சு ஓடினான்? எப்படி அவனால முடிஞ்சது? ஆவியானவனால ஆட்கொண்டு ஓடிச்சு. இப்ப நம்ம எத்தனை பேர் அதை ட்ரை பண்ணிருக்கோம்? கேக்குதா உங்களுக்கு? एक भविष्यवक्ता था जो चैरियट के उससे कई गुना ज्यादा तेज से भाग रहा था. वो कैसे वो कर सकता था? कहां से बल आया? हम में से कितने लोग एक बार ट्राई किए वो? விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த சரீரத்தை இந்த ஆவியால விழுங்க முடியும். ரைட்? நேத்து பார்த்தோம், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இருக்கும்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த वो हम कल देखे, हम उसमें, वो हम हमारे अंदर ये देखे. राइट? सो ये शरीर को ये आत्मा स्वालो कर सकता है. இந்த சரீரத்தை ஆவியால என்ன பண்ண முடியும்? விழுங்க முடியும். அது எந்த அளவுக்கு விழுங்குது, எந்த அளவுக்கு ஆவி மட்டும் இருக்குதுங்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. राइट? वो जितना स्वालो करता है, जितना आत्मा बस है, शरीर नहीं है, वो हमारे हाथ में है. இப்போ இதை எப்படி நான் ரெகுலர் லைஃப்ல கொண்டு வர்றதுங்கிறது யார் கையில இருக்கு? என் லைஃப் என் கையில இருக்கு. எப்படி பண்றது? அதை मैं कैसे करूं उसको? how do I live out of the spirit? நான் ஆவியில இருந்து எப்பயுமே எப்படி வாழ்றது? see, this is possible when the spirit in you becomes your sole reality and when everything else fades away. அதாவது ஆவி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மத்த எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது இது நடக்கும். ஆமா, இது உங்களுக்கு தெரியுமே. நல்லா கேளுங்க. இப்போ வலி வருது, இல்ல உங்க குழந்தை கீழே விழுந்துருது, என்ன பண்றீங்க? ஐயோ தூக்கி விடுவீங்க, இல்ல வலிக்குது டாக்டர்கிட்ட போனோம் யோசிப்பீங்க. ரைட்? விளங்குதா? நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு मेरे को कोई दर्द है, कोई समस्या है, मेरा मन क्या सोचता है, एक पैरासिटामॉल लूं, एक ये लूं, सही हो जाएगा, ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து ரெடி ஆயிடும். ஆனா இல்ல, இப்படி நீங்க வாழ்றீங்கன்னா என்ன காரணம்? நீங்க வெளிப்புறமா பாக்குற இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த கை, இந்த சரீரம் முழுசும் உங்களுக்கு என்னவா இருக்கு?
ரியலா இருக்கு. இந்த ஆவி ஒண்ணு இருக்குல்ல, அது நீங்க பாக்குறதே இல்லை. हमारे बाहर जो दिखता है, हाथ पैर सब, ये सब हमको दिखता है. जो आत्मा अंदर है उसको हम क्या नहीं करते हैं, देखते ही नहीं. விளங்குதா? இப்போ இந்த ஆவியை மட்டும் பார்த்து ஆவியே கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு என்ன நடக்குதுங்கிறத கண்டுக்கவே மாட்டோம். ஆக்சுவலா இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில டோட்டல் பாரடாக்ஸ்க்கு போகணும், உல்டா போகணும். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு என்ன பண்ணணும், தலைகீழ போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நடந்துட்டே இருக்கிறீங்க, எங்கேயோ வேகமா இடிச்சுக்கிட்டீங்க, வெட்டி ரத்தம் ஊத்துது, நீங்க அதை இப்படி கூட பார்க்கல, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. படம் எல்லாரும் மனசுலயும் வருதா? आप जा रहे हैं, कहीं टक्कर ले लिया, वो खून बह रहे हैं, आप उसको देखते भी नहीं, अब बस अपना काम चलते जा रहे हैं. படம் வருதா மைண்ட்ல? செய்ய முடியுமா? சாத்தியம் இருக்கா? பவுல அடிச்சு கல்லெறிஞ்சு ஒரு ஊரே சேர்ந்து அடிச்சது, தூக்கி ஊருக்கு வெளியில போட்டாங்க. கதை படிச்சுக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல पौल अपोस्तल को एक गांव पूरा मिलके उनको डांटा, मारा और उसको गांव के बाहर लेकर फेंक दिया. सो अपना என்ன அர்த்தம்? he was a dead man. அவர் என்ன ஆனாரு? செத்தவன். ஆனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கும்? அப்போஸ்தலர்கள் அவரை சுற்றி நின்றார்கள் எழுதியிருக்கோம், ஜெபித்தார்கள் எழுதியிருக்காரு. பார்க்கல பாருங்க. They stoned Paul, Acts chapter 14, 19 and 20. They stoned Paul and dragged him outside the city, presuming he was dead. அப்படின்னா என்னது? பவுலை கல்லெறிந்து மரித்து போனான் என்று அவரை கொண்டு போய் வெளில விட்டாங்க. சரி, இப்ப இதுல ரெண்டு விதத்துல பார்க்கலாம். நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலா பேசுனீங்கன்னா மரித்து போனார்கள்னு எண்ணிதான் பிரதர் அப்படின்னு சொன்னா கூட கல்லெறிஞ்சு தூக்கி வெளில போட்டுக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கீழே உழுந்து கிடக்கிற அளவுக்கு ஒருத்தன் மேல கல் எறியணும்னா எவ்வளவு கல் எறிஞ்சிருக்கணும் பார்க்க முடியுதா? यदि आप बोलेंगे तो पौलुस मरे नहीं, वो बस क्या हुआ, उनको पत्थर मार गए थे, तो फिर भी वो गिर गया, इतना पत्थर मारे, वो देख लो. ரைட்? ரெண்டாவது செத்து இருக்கலாம். ஓகே, அடுத்தது அப்போஸ்தலர்கள் சுத்தி நின்னாங்க, பிரேயர் பண்ணாங்கன்னு என்ன பண்ணல, எழுதல. இப்ப நம்ம அந்த கான்செப்டையும் பார்க்க வேணாம். பிரேயர் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருந்துக்கலாம், அதையும் விட்டுடலாம். ஆனா மேட்டர் என்னன்னா, பவுல் எந்திரிச்சிட்டார், கல் எறிஞ்சிட்டாங்க, தூக்கி வெளியே போட்டாங்க, பவுல் எந்திரிச்சிட்டார். 20 வாசிங்க, அடுத்த லைன். அதுதான் மேட்டர். ஒருத்தனை கல் எறிஞ்சு செத்துட்டான்னு கீழே உழுந்து இழுத்துட்டு போய் தெருவுக்கு வெளியில, ஊருக்கு வெளியில போட்டவன் எந்திரிச்சு உள்ள போறான். அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண போறான். தெரியுதா உங்களுக்கு? एक जो बंदा जिसको पत्थर मार गया था, उनको गांव से बाहर फेंक दिया, वो उठ रहा है, गांव के अंदर चल रहा है, अगले दिन सुविशेष के लिए अगला सिटी में जा रहा है. அது பவுல் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கை மாறாது. அவன் அதை எப்படி பண்ணாரு, அதை நான் எப்படி பண்றது அப்படி யோசிச்சு பண்ணா வாழ்க்கை மாறும். விளங்குதா? இது हम बोलते हैं वो पौल था, उनको पत्थर मारे, वो गिरा, उठकर चला गया. यदि ऐसे सोचते हैं जीवन नहीं बदलेगा. यदि वो कैसे किया वो मैं भी करूं, ऐसे हाथ उठाए तो काम होगा. நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த ஆவியானவர், இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின இந்த ஆவியானவர் எந்த அளவுக்கு எனக்குள்ள தங்கி என் சரீரத்துல, என் மாம்சத்துல என்னோட முழுசையும் ஆட்கொண்டு நடத்துறாருன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க வாழ்றீங்கன்னு கேக்குறேன்.
हमारे रोज के जीवन में ये पवित्र आत्मा हमारे अंदर बैठकर काम करता है, इसके थ्रू मैं काम करता हूं। ये से आप जितना जी रहे हैं वो मेरा सवाल है। Until you come to the place, you will have ups and downs. आप जब तक ये जगह पर नहीं आओगे तब तक ऊंचाई और नीचाई रहेगा। விளங்குதா? If you live in the spirit, आप आत्मा में जीने। So practical பேசுவோம். இப்போ இதை நான் எப்படி practical பண்றேன்? ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னேன் உபவாசம். என்னது? இப்ப நான் சாப்பிடல, எப்படி வாழ போறேன்? அவர் பலத்துல வாழ போறேன். எனக்குள்ள கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து எழுப்பினவர் இருக்கிறாரு. எனக்கு இன்னைக்கு என்ன தேவை இல்லை? சாப்பாடு தேவை। पहला चीज उपवास। मैं बोलता हूं वो जो मुर्दों में जी उठा वो मेरे अंदर जीवित है, उसके जीवन से मैं जीऊंगा, मेरे को खाना नहीं चाहिए। நான் காலையில இருந்து நேத்து சாப்பிடல, நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்। நைட் எனக்கு சாப்பிடவே தோணல, ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் சாப்பிட்டேன், பசியே இல்லை। நான் இல்லை பிரதர், காலையில இருந்தே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோமா, ரொம்ப டயர்டா இருக்குது, வயிறெல்லாம் கில்லுது, எனக்கு ஏதாவது இது கொடுங்க அது கொடுங்க। ஐயோ அப்பா மீட்டிங் முடிஞ்சதுடா, சாப்பாடு கொண்டாடா டேய்। That is not the life God gave us. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கல। सुबह से खाना नहीं खाया, भूखी लगता हूँ, खाना दे दो, अच्छा मीटिंग चला हो गया, सिर्फ फिर खा लेते हैं। இந்த வாழ்க்கை எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளை முழுக்க முழுக்க அவர்கிட்ட விட்டு கொடுத்து அவரை வாழ வைக்க கொடுக்கப்பட்டிருக்குது। दिस लाइफ, ये जीवन हमको प्रभु इसलिए दिया कि हमको पूरे उसके सामने सौंप दे और उसको जीने देना। And when people say they will not see you, they will see God. நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே அவங்க என்ன பார்க்கும்போது என்ன பார்க்க கூடாது, உம்மை பார்க்கணும், என்ன மறைத்து நீர் வெளிப்படும்। இந்த ஜெபம் எல்லாரும் பண்றது, ये प्रार्थना हर कोई करता है। मैं नहीं, जब लोग मुझे देखे वो आपको देखे प्रभु। ஆனா அதோட ரூல்ஸ் இது, இதை ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பாங்க இயேசுவை। விளங்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மறைஞ்சிருங்க, அவர் வாழட்டும்। आप नहीं वो जिए। ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க, இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க। சாப்பாடு இல்லைன்னா இருக்கவே முடியாது தெரியுமா சிலரால? ஐயோ பிரதர் 11 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, அப்படியே வயிறு கேக்குது। என்ன? முழுக்க முழுக்க இதோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க, மாம்சத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க। 10 बज गया, 4 बज गया, चाय चाहिए, खाना चाहिए, मेरे को ये लग रहा वो लग रहा। என்னது? முழுசா இந்த சரீரத்தோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க। As a Christian, you should come out of the control of your body. கிறிஸ்தவனா இந்த சரீரத்தோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வரணும்। அதனாலதான் வேதம் சொல்லுது, yield your members unto God. உங்க சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு விட்டு கொடுங்க। எப்படி? இந்த வயிறு சாப்பாடை என்ன நம்பி இருக்காது, பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருக்கும்। பாயிண்ட் நம்பர் 1, ये पेट खाना के इंतजार में नहीं रहेगा, प्रभु पर विश्वास करेगा। पॉइंट नंबर 1। नंबर 2, தலைவலி வருது, இந்த தலைவலி மாத்திரையை நம்பி சரியாகாது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் செய்வாரு। राइट? सिर दर्द आया तो बोलते हैं ये मैं सिर दर्द दवाई की इंतजार में नहीं है, मेरे अंदर पवित्र आत्मा है। The spirit of him that raised Jesus is in me. See, there is a big difference between knowing that the spirit of God is in you and knowing that the spirit of God who raised Jesus from the dead is in you. அதாவது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறதுக்கும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து இருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறது பெரிய வித்தியாசம் இருக்கு। அந்த இடத்துல கிறிஸ்துன்னு எழுதி இருக்கு, ஏன்னா யாரன்னு சொல்லணும்।
ஆனா உண்மையிலே சொல்ல வந்த செய்தி என்னன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில ஏறி 2-3 நாள் அடிச்சு, அதாவது அடிச்சுன்னா அவர் சரீரம் முழுசும் உழுது போட்ட மாதிரி இருந்துச்சான் இயேசு கிறிஸ்துவ. தெரியும்ல? उसमें ये लिखा है क्रिस्तु, बट असली में ये बताता है कि एक व्यक्ति जिसको इतना मार पीटा, उनके शरीर में सारा there was no place that was not torn. அவர் உடம்புல கிழிக்கப்படாத இடமே இல்ல. அப்படி கிழிச்சு அவரை குத்தும் போது தண்ணி வந்துச்சு. அவர் செத்துட்டாரான்னு செக் பண்ணும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தமே சுத்தமா இல்ல. இஸ் शरीर में कोई खून नहीं था. அந்த அளவுக்கு கண்டிப்பா இவர் செத்து போயிட்டான்னு உறுதிப்படுத்தி செத்து போன ஒரு சடலம். அதுதான் அங்க மேட்டர். கிறிஸ்து மேட்டர் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? वो इतना मारपीट खाके इतना खूनी नहीं है, पूरा का पूरा बाहर चला गया. ऐसा एक शरीर 3 दिन के बाद அப்படி கொல்லப்பட்டு, அப்படி மொத்தமும் உரியப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளைக்கு அப்புறம் அந்த அளவுக்கு சுத்தமா உயிரே இல்லாத ஒரு சரீரத்தை உயிர் பெற்று நித்தியமா எழ வைத்த அந்த ஆவி. அதுதான் சொல்றாரு அந்த வசனத்துல. ये जो आत्मा ऐसा एक शरीर को 3 दिन के बाद जी उठा, वैसा एक आत्मा. அப்போ இந்த வல்லமை எனக்குள்ள நேட்டிவா பிரசன்டா இருக்கு. and when you stand in that reality, nothing is hard for you. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எதுவுமே கஷ்டமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியல, அது எனக்கும் தெரியுது. ஹல்லேலூயா. நமக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது இருக்கிற வண்ணமா அதை நம்ம ஏத்துக்கல, அது மட்டும்தான் நம்ம பிரச்சனை. அவர் எப்படி நம்மளை படைச்சுக்கிறாரோ அவரோட ரூபத்துல, அவரோட சாயல்ல இந்த கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசமா இருக்கிறத நம்ம ஏத்துக்கல. அதனாலதான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் எழுதியிருக்கு. ஜெபம் பண்ணுவார்கள்னு எழுதல. புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. லூக் தானே 18-19. மார்க் 16 17-18 இருக்கும். வாசிங்க. मार्कोस के किताब 16, 17 and 18, 16, 17 और 18. சொல்லுங்க, படிங்க, படம். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் ஒரு பிரதர் வருவாங்க, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மீசை வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா முடி இருக்கும், நல்லா கெத்தா இருப்பாரு, பேரா இருப்பாரு, கோட் சூட் போட்டு வருவாரு, பென்ஸ் கார்ல வருவாரு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் பார்க்கும்போது அதெல்லாம் இருக்குமா இருக்காதா? நீங்க போய் ஒன்னொன்னா எடுத்து வைப்பீங்களா? அவங்க பென்ஸ் கார் சொன்னாங்க, வந்துட்டோம், மீசை எடுத்து வச்சிருவோம், ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவோம், அதுக்கப்புறம் ஆளை கெத்தா மாத்திடுவோம். நீங்க சொன்ன பிரதர் வந்துட்டாங்க, செய்வோமா? செய்ய மாட்டோம். सोच लो. सी, இப்போ இது என்ன சொல்லுது? यदि पवित्र आत्मा मेरे अंदर है, यदि ये मुर्दों में से जी उठा हुआ आत्मा मेरे अंदर है, ये सारा काम मुझ पर दिखेगा. அவர் எனக்குள்ள இருந்தா, இந்த மரித்தவரை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா, இந்த எல்லா காரியமும் எல்லா வேலையும் என் வாழ்க்கையில என்ன பண்ணும்? தெரியும். அதனாலதான் முதல்ல வாசிச்சோம், ரோமர்ல வாசிச்சோம்ல, நீங்க ஆவியில இல்ல
நீங்க மாம்சத்துல இல்ல, நீங்க ஆவியில இருக்கிறீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்ப பாயிண்ட் என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தா, இந்த கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ள இருந்தா, இது வெளியில நடக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். यदि ये आत्मा आपके अंदर है, ये मुर्दों में से जी उठा हुआ आत्मा आपके अंदर है, बाहर जो भी होना है ये सब अपने आप हो जाएगा. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா பிரதர் இருக்கிறாரு, எனக்கும் தெரியுமே, ஆனா எதுவும் வெளியில நீங்க சொல்ற மாதிரி நடக்கலையே. करेक्टा? हम बोलते हैं हाँ वो मेरे अंदर है, पर बाहर ऐसा नहीं है. The more real he becomes to you, the better things outside are. அவர் உங்களுக்கு நிஜமா இல்ல, சத்தியமா இல்ல, உண்மையா இல்ல, அவ்வளவு அலைவா இல்ல. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா வெளியில அதெல்லாம் தெரியும். இப்ப சொல்லுவீங்க, இல்லையே அலைவா தான் இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், மீட்டிங் நடத்துறேன், வல்லமை நடக்குது, அற்புதம் நடக்குது, அப்பப்ப அலைவா தான் இருக்கிறாரு அப்படின்னு. अब बोलेंगे नहीं नहीं वो जीवित है, मैं काम करता हूँ, प्रचार करता हूँ, प्रेयर करता हूँ, मिनिस्ट्री करता हूँ, काम हो रहे हैं, वो जीवित है. नो. ஏன் அப்புறம் டாக்டர்கிட்ட போற? டாக்டர் के पास क्यों जाते हो? ஏன் அப்புறம் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரதர் அப்படிங்கிற? इसके लिए प्रार्थना करते हैं, इसके लिए प्रार्थना करो क्यों बोलते हैं? விளங்குதா உங்களுக்கு? கரண்ட் இருந்ததுன்னா என்ன அடிக்கும்? வானத்தையும் பூமியையும் படைச்சவர் இருந்தா என்ன நடக்கும்? விளங்குதா? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆவியானவர் எப்பொழுது வல்லமையற்றவராயிருக்கிறார்? கிறிஸ்தவனுக்குள் வரும்போது. उन्होंने बोला पवित्र आत्मा कब पावरलेस हो जाता है? जब वो क्रिस्टियानी के अंदर आ जाता है तब. और वचन वासिंग मार्क 7:13, मार्कुस की किताब 7:13. Making the word of God none effect through your traditions which ye have delivered, you make such things, many such things you do. அதாவது என்னது? நீங்க போதித்த, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க போதித்த பாரம்பரியங்களினாலே வார்த்தையை என்ன பண்ணிட்டீங்களா? ஆமா. இன்னைக்கு சபையோட நிலைமை இதுதான். காலங்காலமா வருஷம் வருஷமா சபை போதித்த பாரம்பரியத்தின் காரணமாகவே நாம கையில எடுத்துட்டு சுத்துற இந்த புக்கு பவர் இல்லாம இருக்கு. हम इतने सालों से चर्च में जितना कार्य प्रचार किए, ये वचन नहीं है, पारंपरिक को चीज है. इसको प्रचार करने के वजह से वचन की कोई हिम्मत नहीं है, बल नहीं है, ताकत नहीं है. வசனத்துக்கு பவர் இல்ல. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியங்களின் படி. இன்னொரு வாட்டி, நீங்கள் போதித்த உங்கள் ஜுரம் வந்தா ஹாஸ்பிட்டல் போனோம்னு யார் சொல்லி கொடுத்தது? ஆமா. காலையில எந்திரிச்சா டிஃபன் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தது? सुबह उठ के खाना खाना है, किसने शिक्षा दिया? बुखार होगा तो हॉस्पिटल जाना है, किसने शिक्षा दिया? பாரம்பரிய. கரெக்டா? நீ செய்யற எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ப்ரோ, இதை நான் பைபிள்ல தான் படிச்சேன், இது எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தா, சொல்லு பாப்போம். விரல் விட்டு எண்ணிடலாம். மீதி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பாரம்பரியம் தான். அதுல பாதி நீங்க நினைச்சுப்பீங்க பைபிள் சொல்லி கொடுத்துச்சுன்னு. கொஞ்சம் அப்படி என்ன மாதிரி ஆள்கிட்ட பேசினா தெரியும், ஓ இல்ல, ஆனா நான் பைபிள் நினைச்சிருந்தேன் பிரதர், இந்த வசனத்துல இருந்தா பிரதர் இதை புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா படி, கொஞ்சம் பொறுமையா படி, உனக்கே புரியும். आप बोलते हैं
मैं बाइबल से लिया, मुझे ये नहीं, वो बाइबल से नहीं लिए, अपने பாரம்பரிய. இதுதான் பூமியில இருக்கிற குருட்டாட்டம். கீழ்ப்படியாமையின் மக்கள் மத்தியிலே கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி. வசனம் இருக்கா? என்ன கீழ்ப்படியாம? அவர் சொல்லிக்கிறதுக்கு கீழ்ப்படியாம பாரம்பரியத்தை நடக்கிறதா என்னது? குருட்டாட்டம். हम उसके वजन नहीं मानते, हम पारंपरियों को चीज में चलते हैं. वही अंधापन है जो शैतान देता. விளங்குதா? அடிப்படை என்ன? நான் செத்துட்டேன், உயிரோட வந்துட்டேன், நான் புதிய சிருஷ்டி, நான் சரீரம் இல்ல, நான் ஆவி. சொல்லும் போதே பேய் படம் மாதிரி இருக்கா? இங்க இருந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம எங்கெங்கயோ ஆரம்பிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு, நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் பிரசங்கம் பண்றேன், நானும் ஊழியக்காரன். விளங்குதா உங்களுக்கு? हम कहां से शुरू करना है? मैं मर गया, मैं नया सृष्टि हूं, मैं एक आत्मा हूं. हॉरर मूवी जैसा वहां से शुरू होता है क्रिश्चियानी जीवन. If you don't count yourself as a spirit and a spirit alone, you have not started. நீங்க உங்களை ஆவியாக மாத்திரம் எண்ணவில்லைன்னா, यदि आप अपने आप को एक आत्मा और मैं आत्मा ही हूं वैसे नहीं मानते, आपने क्रिस्टियानी जीवन शुरू नहीं हुआ. நம்மள ஆவியா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இந்த மாமிசத்தோட எல்லா பிரச்சனையும் இதெல்லாம் எனக்கு வர முடியாதே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ரிஜெக்ட் பண்ணிடும். ஆவிக்கு கடன் பிரச்சனை வருமா? ஆவி லோன் கட்டுமா? ஆவி டாக்டர்கிட்ட போகுமா? ये आत्मा को लोन की प्रॉब्लम आएगा, डॉक्टर के पास जाना है, या ये समस्या वो समस्या सब आएगा. வலி வருமா ஆவிக்கு? டயர்ட் ஆகுமா ஆவி? சொல்லுங்க. ये आत्मा जो था वो उसको तकाव आएगा, दर्द आएगा क्या? नो. ரோமர் 8 வாசிங்க. என்ன வசனம் வாசிச்சது? 10. ரோமியோ 8 का 10 या 11 पढ़ लो दोबारा. எல்லாருக்கும் வாசமா இருக்குல்ல? இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய். ஆமா, இதுல அந்த உட்பட்டவர்கள்லாம் போட்டுருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சா ஸ்ட்ரைட்டா இருக்கு. if the spirit of god is in you, you are spirit and you are not in flesh. அவ்வளவுதான், ஸ்ட்ரைட்டா எழுதிச்சு. इंग्लिश अंग्रेजी में ऐसे लिखा है, यदि आप पवित्र आत्मा आपके अंदर है तो आप आत्मा हूं, आप शरीर में नहीं हूं. அப்ப நான் என்ன சொல்லணும்? நான் சரீரத்துல இல்ல. சொல்லுங்க. நான் சரீரத்துல இல்ல, நான் ஆவி. விளங்குதா? நீங்க ஆவியில இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இந்த ஆவியோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரியல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தெல்லாம் ஹேண்டில் பண்றது ஈஸி ஆயிரும். நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டு, ஆண்டவர் என்ன ஆவியா மாத்திக்கிறாரு, எனக்கு புது வாழ்க்கை கொடுத்துக்கிறாரு, என் ஜீவனை பண்ணிட்டாரு, ஆண்டவரே இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே இதை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறோம். நம்ம இங்க இருந்தா அவனை வேற ஆளா பார்ப்போம். யார? மாம்சத்துல இருக்கிற சுஜின. அப்ப प्रॉब्लम ईजी सॉल्व பண்றது. जब हम आत्मा में रहते हैं तो शरीर में जो सुजन है उसको हैंडल करना बहुत आसान है. நான் ரொம்ப இந்த பாவம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிடுச்சு. நான் இப்படி நின்று பேச, சுஜின் நீ தப்பு பண்ண மாட்ட, சுஜின் நீ நல்லா இருப்ப, சுஜின் உனக்கு காசு வரும், சுஜின் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், சுஜின் நீ நல்லா இருப்ப. விளங்குதா? என்ன பண்ணுது? ஆவி சரீரத்தை ஆசீர்வதிக்குது. அப்ப சரீரம் எப்படி இருக்கும்? ஓகே சார், தேங்க்யூ சார், ரெடி சார். मैं जब ये समझ गया, मैंने बोलना शुरू कर दिया, आत्मा में होकर मेरे शरीर के ऊपर मैंने बोला, जो भी मैं आशीष मेरे शरीर के ऊपर बोलता था वो सब अभी मेरे जीवन में हो गया. நான் என்னெல்லாம் என் சரீரத்தை ஆசீர்வதிச்சனோ, என்னோட ஆத்மாவை ஆசீர்வதிச்சனோ ஆவில இருந்து, அது எல்லாம் என் வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இது எல்லாமே நான் ஒரு காலத்துல போராடிக்கிட்டு இருந்தது, என்னால ஜெயிக்க முடியாம இருந்தது.
ஆண்டவரே உதவி செய்யுங்க, அந்நிய பாஷை பேசி உபவாசிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு பல வருஷமா கேட்டிருந்தேன். முடியல. இது சொல்லி கொடுத்தார். ஓ, இப்ப நம்ம ஃபிளஷ்ல இல்ல, வந்துட்டோம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம்? தொடப்போம், சுத்தம் பண்ணுவோம், நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நான் ஆவி, இந்த உடம்பு என் வீடு, இதுல இருக்கிறத தொடச்சி சுத்தம் பண்ணணும். எப்படி தொடச்சி சுத்தம் பண்றது? கடவுள் செஞ்ச மாதிரி. பூமி வெறுமையும் அந்தகாரமா இருந்தது, அவர் பேசினார், ஒளி உண்டாகட்டும். ஒளி என்னாச்சு? உண்டாயிடுச்சு. இப்ப இங்க இது இருக்கு, அது இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. நான் ஆவி வெளில வந்துட்டேன், இதுல இதெல்லாம் இருக்கு, இதை பார்த்து இதுல இது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். आमेन। मैं एक आत्मा होकर इसको एक मेरे शरीर को एक घर समझकर खुदा जैसे बोलता हूं। वो कैसे बोलेगा, क्या बोलेगा, उसके अनुसार बोलता हूं बस। And there are some people who use it without this understanding. இந்த ஞானம் இல்லாம, ஏன்னா இப்போ கொஞ்சம் கிருபை சத்தியம் நிறைய வந்துருச்சு. तो अभी कई सारा चीज आ गए, लोग जितना समझते हैं, तो they are using certain principles of grace. ये लोग इसका थोड़ा चीज इस्तेमाल करें, இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா நீங்க ஆவி அவரோட ஆவியோட ஒன்னா இணைஞ்சுக்கிறீங்க, அதுதான் நீங்க, இது நீங்க இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். விளங்குதா? இப்ப என் கையில கை வலிக்கு பிரதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, இல்ல பிரதர் சூப்பர், நானும் விசுவாசிக்கிறேன், நான் ஆவிதான் அப்படி சொல்றவன் ஆவி கிடையாது. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு, பிரதர் கை வலிக்குது பிரதர் அப்படி சொல்றாருன்னா அவரு ஆவில இல்ல, மாம்சத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? यदि आप एक कोई हमारे अंदर आता है, ब्रो கை வலிக்குது பிரதர் அப்படின்னா என்ன சொல்றாரு? அவரு ஆவில இல்ல, மாம்சத்துல இருக்க. वो आत्मा में नहीं है, शरीर में है. ஒருத்தர் பிரதர் கையில வலி இருக்கு பிரதர் அப்படி சொல்றாருன்னா அவர் ஆவில இருக்கிறார், மாம்சத்துல இல்ல. यदि एक बोलता है मेरे हाथ में दर्द महसूस हो रहा है, यदि ऐसे बोलेगा तो वो आत्मा में है, वो शरीर में नहीं है. கை வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது அப்படி சொல்றேன்னா என்னது? இந்த கை அவருக்கு ரியலு, இந்த தலை அவருக்கு நெஜம், இந்த வயிறு அவருக்கு நெஜம், இந்த கால் அவருக்கு நெஜம்னு அர்த்தம். அதனால இங்க வலிக்குது இங்க வலிக்குது சொல்றாரு. இவர் எங்க இருக்கிறாரு? மாம்சத்துல இருக்கிறார். यदि एक बोलता है हाथ दर्द करता है, पैर दर्द करता है, सिर दर्द करता है, यदि ऐसे बोलेगा तो वो कहां पर है? शरीर में, राइट? அதே ஒருத்தர் பிரதர் கையில வலி இருக்கிற மாதிரி இருக்கு, கையில வலி தெரியுது. இங்கிலீஷ்ல கரெக்டா சொன்னா ஐ ஃபீல் பெயின், ஐ ஹாவ் பெயின் இல்ல. யூ கேனாட் ஹாவ் பெயின் பிகாஸ் யூ ஆர் அ ஸ்பிரிட். யூ கேன் சென்ஸ் பெயின், யூ கேன் ஃபீல் பெயின் இன் யுவர் பாடி, but your spirit is free of all of that. When you say I have, you give it room and you receive it. நீங்க கை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்க சரீரத்துல இந்த இப்போ வீடு இருக்கு, வீட்டுல வெளில இருந்து காத்தடிக்கும், வெளில இருந்து தூசி வரும், எல்லாம் உழுகும், ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பப்ப சுத்தம் பண்ணி வச்சுப்போம். हमारा घर है, घर पे धुआं आएगा, हवा आएगा, ये सब आएगा क्योंकि इधर है. हम क्या करेंगे? कभी कभी साफ कर देते. ஆனா வீடும் நம்மளும் வேற வேறங்கிறது நமக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். ये घर और मैं अलग है, ये मुझे अच्छा जानता हूं. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு வீட்டுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம வீட்டோட பிணைஞ்சு வாழ்றாங்க. அதனாலதான் வீட்டுக்கு வர பிரச்சனை எல்லாம் சொந்த பிரச்சனை மாதிரி ஆயிருது. அப்ப சால்வ் பண்றதுக்கும் அப்படியே போக வேண்டியது இருக்கு. விளங்குதா? ஓ घर के साथ इतना मिला के जी रहे हैं, इसलिए घर की सारे समस्या उनके समस्या हो रहे हैं, वही दिक्कत है. விளங்குதா? சொல்லுங்க, நான் ஆவி, நான் ஆவி. ஆமென். திஸ் இஸ் இது இப்போ இந்த நியூ ஏஜ் டீச்சிங், பிலாசபி, இந்த மாதிரிலாம் சக்சஸ் மோட்டிவேஷன் இப்படிலாம் நிறைய பண்றாங்கல்ல, இவங்க எல்லாம் கூட கத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்த.
see your trouble alien from you. உங்க பிரச்சனைகளை வெளி உலகத்து ஆள் மாதிரி பாருங்க. அப்ப உங்களுக்கு ஹேண்டில் பண்றது ஈஸி. अपने समस्याओं को एक एलियन देखना है तो फिर उसको हैंडल करना बहुत आसान है. விளங்குதா? அப்போ உங்க ஆவியை யாரோட சேர்த்து பார்க்கணும்? இது சூப்பர். இப்ப புரியும் உங்களுக்கு. உங்க ஆவிய உங்க சரீரத்தோட சேர்த்து பாக்குறீங்க, அதுதான் உங்க பிரச்சனை. உங்க ஆவிய உங்க சரீரத்துல இருந்து பிரிச்சு அவரோட சேர்த்து பாருங்க. அந்த மனசு மாறிடுச்சுன்னா மேட்டர் செட்டில்ட். விளங்குதா? अपने आत्मा को अपने शरीर के साथ जुड़ के मत देखो, अपने आत्मा को उसके साथ खुदा के साथ जुड़ के देखो, सब बदल जाएगा. எத்தனை பேர் புரியுது? இப்ப உடனே பாத்திர முடியுமா? அதான் நேத்தே சொன்னேன், இது உங்களுக்குள்ள உட்காரணும், இதுல ஒர்க் பண்ணும். then you will be able to carry your body. அப்போ உங்களால உங்க சரீரம் தூக்கிட்டு போக முடியும். இன்னைக்கு யார் உங்களை தூக்கிட்டு போறது? உங்க சரீரம் தான் உங்களை தூக்கிட்டு போகுது. சொல்லுங்க, என் ஆவி என்ன தூக்கிட்டு வந்துச்சு பிரதர். இங்க அது வரும்போது சாட்சியா சொல்லுவாங்க, பிரதர் தலைவலி இருந்தது, இப்படி இருந்தது, அது வந்தது, இது வந்தது, பிரச்சனை இருந்தது, ஆனாலும் எப்படியும் வரணும்ட்டு வந்தேன். அது என்னது? சாட்சி. ஏன் சாட்சி? என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறனால. விளங்கல உங்களுக்கு? हम बोलते हैं इतना दुख था, इतना धक्का था, मैं आने की हिम्मत नहीं था, फिर मैंने बोला हम आ रहे हैं करके बोले, आए, गवाही दे रहे हैं. क्यों? ये कभी एक दिन होने वाला चीज, रोज का नहीं. பட் நமக்கு இது பிராக்டிஸா இருந்ததுன்னா, நம்ம எப்பயுமே ஆவியில இருந்து சரீரத்தை தூக்கிட்டு நடக்கிறவங்களா இருந்தா இது சாட்சியா இருக்காது. விளங்குதா? You live from your spirit and your flesh has no significance. நீங்க ஆவியில வாழ்றீங்க, உங்க சரீரத்துக்கு எந்த விதமான என்ன சொல்ல, சிக்னிஃபிகன்ஸ் தமிழ்ல எப்படி சொல்ல, அங்கீகாரமும் இல்லை. சிலர் பார்த்துக்கிறீங்களா, சில ஊழியக்காரங்க அவங்க சின்ன வயசு போட்டோ எடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய வயசு போட்டோ எடுத்தாலும் அந்த முகத்துல ஒரு விதமான ஒரு பிரகாசம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? आप देख कुछ प्रभु के दास लोगों का उसके छोटे बचपन का फोटो और अभी का फोटो देखे तो अभी जब उम्र ज्यादा हो रहा है उसके मुंह पर थोड़ा एक चमक है. எப்படி வருது? ஆனா உண்மையிலே இப்படி ஆவியில அப்படின்னு ஃபுல்லா வந்து இப்ப நான் சொல்ற கான்செப்ட்ல நடந்து வந்தவங்க கொஞ்சம் not many, but still there are some. விளங்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில இருங்க. पड़ोस में मिलके बोलो, आत्मा में रहो, आत्मा में रहो. See, இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. If you are in the spirit, you will not complain and question. நீங்க ஆவியில இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்டோ கேள்வியோ என்ன பண்ணாது, வராது. என்ன வரும்? இது நடக்குது, நடந்து முடியுது, வருது, வந்தாகுது, இப்படிதான் இருக்கும், அது மட்டும்தான் வரும். Because the spirit only has the nature to demand, never to complain and question. ஏன்னா ஆவிக்கு கேள்வி கேட்கறது, கம்ப்ளைண்ட் பண்றது தெரியவே தெரியாது. இந்த ஆவி சரீரத்தோட சேர்ந்து இருக்கும் போதுதான் பிளான் பி எல்லாம் யோசிக்கும். जब ये आत्मा शरीर के साथ जीता है तब ये प्लान बी सारा सोचता. இந்த ஆவி ஆவியோட சேர்ந்து இருக்கும்போது அன்னைக்கே சொன்னல, நீ ஏன் இன்னும் வரல, 4 நாள் ஆச்சுல, நீ ஏன் இன்னும் எந்திரிச்சு நடக்கல, எந்திரி நட. விளங்குதா?
मैंने कल ही उस दिन बोला तू ठीक हो जाओ, अभी उठ के चल, जब तक इंतजार करता उठो. லாசரோட கல்லறைக்கு முன்னாடி இயேசு என்ன பேசினாரு? லாசர்வே எழுந்திருச்சு வெளியில வா அப்படினாரு. It was a dead situation. Who was speaking? It was not the flesh of Jesus. It was the spirit of Jesus. அங்கிருந்து பேசினது யாரு? இயேசுவோட சரீரம் கிடையாது, இயேசுவோட ஆவி. வெளில வாடா. சரீரமா இருந்தா என்ன யோசிச்சிருக்கோம்? நம்ம யோசிக்கிறது எல்லாம் யோசிக்கும். वो जब लाजर के इस पत्थर में था, पत्थर कब्र में था, हाँ, उन्होंने क्या बोला? लाजर बाहर आ. किसने बात करा था? आत्मा, शरीर नहीं. यदि शरीर होता तो हम जो सोचते हैं ये सब सोचता होगा. If you are going through things, you are not in the spirit. Your job is to position yourself in the spirit. நீங்க பிரச்சனைகளுக்குள்ளாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆவியில இல்ல. நீங்க செய்ய வேண்டிய வேலை ஆவியில பொசிஷன் பண்ண வேண்டியது. அதனாலதான் சொன்னாரு, out of your belly shall flow rivers of living water. इसीलिए बोला था உங்க अपने உங்க ஆமா जीव नदिகளின் ஊற்றுகள், जीवन की जल की नदियां बहती हैं अपने अंदर से. So I'm telling you again, நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு காரியங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகலன்னா முதல்ல எங்க போனோம்? சவுல பத்தி எழுதியிருக்கோம், அவன் ஆவிக்குள்ளானான். அப்பொழுது என்ன பண்ண ஆரம்பிச்சான்? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். இப்ப நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? ஆவிக்குள்ள ஆகிற வாழ்க்கை கொடுக்கல, ஆவிக்குள்ள வாழ்ற வாழ்க்கை கொடுத்துக்கிறார். அப்ப சவுல் கதையில ஆவிக்குள்ள ஆனான் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கணும்? 24 மணி நேர வாழ்க்கையா இருக்கணும். साउल के बारे में जब बताता है, बाइबल लिखता है, वो आत्मा में होकर भविष्यवाणी किया, पर हमको अभी ये जीवन दिया तो आत्मा में ही जिए, पूरा दिन, रोज, हर क्षण, ஒரு நிமிஷம். விளங்குதா? நான் சொல்லுங்க, நான் ஆவியில பிறந்திருக்கேன். நம்ம ஆத்மா में पैदा हूं. நீங்க ஆவியில பிறந்தது மட்டும் இல்ல, உங்களை அவரோட இணைச்சு அவரோட சாயல்ல வச்சிருக்காரு. आपको आत्मा में पैदा किया, खाली ये नहीं है, उसको उसके साथ जुड़ा दिया, and not even that, he has given you his spirit. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அவரோட ஆவியை கொடுத்துக்கிறாரு. எந்த வல்லமையோட? கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையோட. ஆமென். அப்ப நம்ம வேலை என்ன? இந்த ஆவியோட ஆவியா இணைஞ்சு இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆவியின் வல்லமைகள் எல்லாம் உயிர்ப்பித்து இறக்கி விடுறது. அதுக்குதான் சொன்னாரு, உங்க சரீர அவயங்களை அவருக்கு விட்டு கொடுங்க. ஆனா நம்ம அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எதையோ நம்ம வேலையா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் மை மினிஸ்ட்ரி இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் கால். எனக்கு ஊழியமோ குடும்பமோ வேற எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, வேலையோ வேலையே கிடையாது. எனக்கு வேலை என்ன? இந்த ஆவி எந்த அளவுக்கு என் ஆவியோட இணைஞ்சிருக்குது, அதுல என்னோட யூனியன் எப்படி இருக்கு, அந்த காரியங்கள் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ரைட்? அதுல இருந்து என்னால எவ்வளவு நன்மையை ரிலீஸ் பண்ண முடியும், இதுதான் என்னோட ஃபோக்கஸ். मेरा पहला ज्ञान मेरे आत्मा अपने आत्मा से कितना जुड़ गया, इस आत्मा से मैं कितना ले सकता हूं, वही मेरा पहला काम. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஆமா நாங்களும் அப்படிதான் அப்படின்னீங்க. ये भी बोलेंगे हाँ हम भी आत्मा में. See, the things that you judge with are very important. இப்போ கிறிஸ்தவங்க அவங்க வாழ்க்கைய எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம்? ஊழியத்துக்கு நான் ஹீலிங் டெலிவரன்ஸ் நடக்குது, அற்புத அடையாளங்கள் நடக்குது, மக்கள் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் போறேன், இதெல்லாம் வருது, அதனால நான் ஆவியில் இருக்கிறேன். நோ, நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தாகம் உள்ளவன் வந்தா வேலை நடக்கும்.
हम सोचते हैं मैं इधर उधर जाता हूँ, सेवकाई करता हूँ, काम हो जाता है, लोग प्रभु को एक्सेप्ट करता है। मैं बोलता हूँ आप अच्छे या बुरा है, उसके अंदर प्याज है तो काम हो जाएगा. விளங்குதா? பட் நான் ஹேபிச்சுவலா என்னோட லைஃப் ஸ்டைல்ல உலக பிரகாரமான காரியங்கள் என்ன எந்த அளவுக்கு அழுத்தாம இருக்குது அப்படிங்கிறது தான் நான் அவரோட எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். ஏன்னா இந்த உலகத்தை ஆள்றதுக்காக தான் அவரோட உங்களை இணைச்சிருக்காரு.